இன்னைக்கு துலா ராசிக்கு உண்டான 2026 புத்தாண்டு பலன்களை நம்ம சகோதரிகள் சொல்லுவாங்க, எல்லாரும் கேட்பாங்க. எதுலையுமே நியாயத்தை எதிர்பார்க்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க, அதாவது இவங்க யாரா இருந்தாலும் சரி, நீ செய்யறது கரெக்டு தப்பு அப்படின்னு நியாயமா பேசக்கூடியவங்க. இவங்க செய்யறதுமே தப்பு கரெக்டு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இப்பேற்பட்ட இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு 2026 தான் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்க ராசியவே இப்போ குரு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல அமைப்புனே சொல்லலாம். உங்களுக்கு எதிர்பாராத பாக்கியங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படிங்கிறதா. உங்க குழந்தைகளுக்கு நீங்க என்னென்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அனைத்து விஷயங்களும் இந்த காலகட்டம் செய்வீங்க. அதாவது உங்க குழந்தைகள் திருமணமா இருக்கட்டும், உங்க குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளும் இந்த காலகட்டம் சிறப்புடன் செய்வீங்க அப்படிங்கிறது தான். சரி, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு அப்படின்னா, ஆனால் உங்களுடைய பூர்வீகம், உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டில் சில பிரச்சனைகளை கொடுக்கும், அல்லது பூர்வீகத்தில் ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும். அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. 6ஆம் இடத்துல சனி பகவான் அப்படிங்கிறப்ப இந்த காலகட்டம் ஒரு வேலையில் போய் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அது ஒரு நிலையான வேலையாக இருக்கும். ஆனால் இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களோட உயர் அதிகாரியில் உங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு எல்லாமே ஏற்படும். அதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் கண்டிப்பாக உங்களுக்கு வேலைங்கிறது நிலையான வேலையை கொடுக்கும். அதே போல் உங்கள் ராசிக்கு அடுத்து 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்தாலும் 10ஆம் இடம் அப்படிங்கிறப்போ, அதாவது இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் அப்படிங்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக செய்யணுங்கிற எண்ணங்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அந்த தொழிலில் லாபங்கிறது உங்களுக்கு அடுத்த ஒரு 2 மாதத்துக்குள்ள அந்த லாபத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அப்படிங்கிறதான். அதே போல் படிக்கிற குழந்தைங்க இந்த காலகட்டம் நல்லா நீங்கள் கஷ்டப்பட்டு படித்தீங்கன்னா, இப்போ நீங்கள் படிக்கிற சிரமமாக படிக்கக்கூடிய படிப்பு நாளைக்கு உங்களோட வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதனால் நீங்கள் எதை சூஸ் பண்ணாலும் ஒரு திறமையாக தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான். சரி, உங்களுக்கு இப்போ 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மனம் அப்படிங்கிறது கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்கும். ஒரு நிலையான மனத்தை கொடுக்காது. அதாவது தூக்கங்கிறது கெடும், அல்லது தூக்கத்தில் தேவையில்லாத மனக்குழப்பங்களை கூட உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு தொழில லாபங்கிறது சின்ன சின்ன தடைகளை கொடுக்கும். இருந்தாலும் இவை அனைத்துமே ஒரு காலகட்டம் நிறைவுக்கு வரும் அப்படிங்கிறது தான். சரி, உங்களுக்கு அதாவது உங்களுடைய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரா அன்னம் சொல்லுவாங்க. அதாவது சித்திர நட்சத்திரக்காரங்க அந்த பழைய வகையான கலவை சாதங்கள் இதை செஞ்சு நீங்கள் கோயிலில் தானம் கொடுக்கறது, நீங்கள் அதை உணவாக எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் தெற்கு மேற்கு நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுறப்ப உங்களுக்கு அதுவுமே ஒரு பாசிட்டிவான பலனை கொடுக்கும். அதே போல் சுவாதி நட்சத்திரக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் வாங்கி நீங்கள் அதாவது கடவுளுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு இந்த சாமிக்கு நெல்லிக்காய் ஜூஸ் கொண்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணோன்னா நீங்களே நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் எடுத்துக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்வு கிடைக்கும். நீங்கள் செல்லக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது தான். அதே போல் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தெற்கு அல்லது மேற்கு திசையில் நீங்கள் சென்று பயணம் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அடுத்து விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப நீங்கள் நெய் கலந்த உணவு, நெய் சோறு, அல்லது இப்போ பொங்கல் வச்சாலும் நெய் ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி நெய் கலந்து ஒரு பொங்கல் செஞ்சு கொடுக்கறது, அல்லது நெய் சாதம் கொடுக்கறது. இந்த நெய் கண்டிப்பாக நீங்கள் உணவாக எடுத்துக்கிறப்ப இந்த நெய் அல்லது நெய்யை கோயிலுக்கு தானம் கொடுக்குறப்ப கண்டிப்பாக உங்களுடைய அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் செல்லக்கூடிய திசை அப்படிங்கிறப்ப தெற்கு மேற்கு திசையில் செல்றப்ப உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கான 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 9, 10, 11ஆம் இடத்துல இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போறாரு. அதே போல பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல சனி பகவான் அப்படிங்கிறது தான். இந்த 5ல ராகு இருக்கக்கூடிய இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா காதல் ஜோடிகள் காதல் செய்யக்கூடிய இளம் ஜோடிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நாள் பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க. பெற்றோர்கள் அவங்களுக்கு சம்மதிக்க மாட்டாங்க, அல்லது காதலர் அவங்களுக்குள்ளாரியே ஒருவருக்கு ஒருவர் பிரச்சனையை கொடுக்கறது, பிரேக்கப் ஆகுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக முதல் பகுதியில் முதல் 6 மாதத்துல கண்டிப்பாக நடக்கும். இதே பிற்பகுதி 6 மாதத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பாரு. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா 11லேருந்து 5 பார்க்கும்போது பெற்றோர்களே இவங்களுக்கு ஒரு இதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறது, காதல் திருமணம் நடத்தி வைக்கிறது, காதல் ஒரு வெற்றி கிடைக்கிறது, இதெல்லாம் இந்த வருடம் கண்டிப்பாக நடக்கும். இவங்களுக்கு வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு. இந்த குலதெய்வ கோயிலுக்கு போய் சர்க்கரை பொங்கல் வைத்து படைத்து எல்லாருக்கும் உணவு கொடுத்து இந்த சர்க்கரை பொங்கல் மூலமாக ஒரு நல்ல வளர்ச்சி, ஒரு குடும்ப வளர்ச்சி அப்படி ஏற்படும்னா அவங்க குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும். அதே போல் 6ல சனி பகவான் இருக்கிறதுனால வேலை உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கிட்ட இவங்க கண்டிப்பாக கடுமையாக நடந்துக்கூடாது.
வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கிட்ட அல்லது தங்கிட்ட வேலை பார்க்குற பணியாளர்கிட்ட தொழிலாளர்கிட்ட இவங்கெல்லாம் வந்து ஒரு உணவு, ஒரு சனிக்கிழமையான ஒரு சாப்பாடு, ஒரு நேரம் வந்து டீ காஃபி வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா ஆறுல அந்த சனி பகவான் உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்குவாரு. அதனால இந்த வருடம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு நீங்க செய்யுங்க. கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வருடமாக அமையும். நன்றி.